ஹெச்ஐவி தொற்று வருவதற்கு அதிகமான ரிஸ்க் உள்ளவங்க அந்த குரூப் யார்? இது விஞ்ஞான பல்வேறு விஞ்ஞான ஆய்வறிக்கைகளில் சொன்னதை நம்ம இப்போ பார்க்குறோம். ஒன்று வந்து கமர்ஷியல் செக்ஸ் ஒர்க்கர், பணம் கொடுத்து செக்ஸில் ஈடுபடக்கூடிய விலைமாதர். நம்பர் 2 வந்து ட்ரக் டிரைவர்ஸுக்கு அவங்க நிறைய இடத்துக்கு போகிறாங்க, சூட்டை தணிக்கிறோன்னு சொல்லி தேவையற்ற உறவுகளில் வழியெல்லாம் ஈடுபடுறது. 3வதாக ஹோமோசெக்ஷுவல்ஸ் கொஞ்சம் அதிகம். இவங்களுக்கு வந்து ஒரே பார்ட்னரோட வாழ்நாள் ஃபுல்லாக வாழ்கிறதில்ல, மல்டிபிள் பார்ட்னர்ஸு. அதே மாதிரி போதை மருந்துகள் ஊசி மூலமாக ஏற்றுபவர்கள், இவர்களுக்குள்ள ஏன்னா அந்த நீடில் மாற்றி வேறு நீடில் யூஸ் பண்ணுறது, வேறு சிரிஞ்சை யூஸ் பண்ணுறதில்ல, ஒருத்தர் யூஸ் பண்ணுறது இன்னொருத்தர் யூஸ் பண்ணுறது. அதே மாதிரி பால்வினை நோய்கள் உள்ளவர்கள் அதை குணப்படுத்தாமல் இருந்தாங்கன்னா அவர்களுக்கு ஹெச்ஐவி வர்றதுக்கான வாய்ப்புகள் பல மடங்கு அதிகம். ஒரு நோய் இருக்குது, ஒரு புண்ணு இருந்தால் அதன் வழியாக ஹெச்ஐவி தொற்று ஈஸியாக வந்துடும். அப்படி அது இல்லாதவர்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் குறைவு. அடுத்ததாக பிரிசன், சிறையில் இருக்கக்கூடிய சிறைவாசிகள், அவங்களுக்குள்ள செக்ஸ் தொடர்பு வச்சு அதன் மூலம் பரவுறது. இப்படி ஏராளமான ஸ்ட்ரீட் சில்ட்ரன், தெருக்களில் திரியக்கூடிய குழந்தைகள், இவர்கள் மூலமாகவும் பல நாடுகளில் பால்வினை நோய்கள் பரவுவதாக கருதப்படுது. முக்கியமாக இங்கே நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் ஒன்று இந்த மசாஜ் பார்லர், 2வதாக செக்ஸ் ஒர்க்கர்ஸ், ஸ்ட்ரீட் முனையில் நின்றுக்கிட்டு செக்ஸ் ஒர்க்கர்ஸ், அவங்க நிலைமை பரிதாபமாக இருந்தாலும் அவர்கள் மூலமாக பால்வினை நோய் ஹெச்ஐவி பரவுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம். வணக்கம்.